அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் பார்க்க இருக்கிற காணொளி பிஜிடிஆர்பி தமிழ் யூஜிசி நெட்டு செட்டு தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்காக இந்த காணொளி பதிவிடுகிறேன். ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 700 வினாக்கள் நாம் பதிவிட்டிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கிறவங்க இதை ஒரு தொடர்ச்சியாக படித்தவங்களுக்கு திருப்புதல், பார்க்காதவங்களுக்கு புதுசாக பார்க்குறதா இருக்கும். திரும்ப திரும்ப காணொலியை பார்த்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் படித்தது நினைவில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு முறை படிச்சுட்டு விட்டுட்டிங்கன்னா அதை மறந்துடும். திரும்ப திரும்ப சொல்லி பார்க்கணும், கேட்கணும். இப்போ தான் புதுசாக இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் செய்துட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த காணொளிகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். ஏற்கனவே பார்த்த ஒரு 100 வினாக்கள், அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ நாம் இந்த காணொளியில் ஒரு 100 வினாக்கள் பார்க்கலாம். ஆ என்ற ஓரெழுத்து உருமொழி குறிக்கக்கூடிய சொல் பசு. இசையை வெளிப்படுத்தக்கூடிய சொல் எது அப்படின்னா பாடு. கடகட என இரட்டை கிளவி. கிளவின சொல்லி இரட்டித்து வந்த சொல். பிரித்தால் பொருள் கிடையாது, சேர்ந்திருந்தால் மட்டும்தான் பொருள் இருக்குது. அதுக்கு பேர் இரட்டை கிளவி, கடகட. முகைமை என்பதன் பொருள் என்ன அப்படின்னா கிடங்கு. திடீரென வீசிய சூறை காற்றால் வாழை அழிந்தது. வாழை தோப்பு, வாழைத்தோப்பு அப்படின்னு வாழைத்தோப்பு என்று அழைப்பார்கள். அருகில் நிற்கும் மரங்களை அசைத்தே ஆட செய்தவன் யார் என்று பாடியவர் அளவலியப்பா. மாரிக்காலம் என்றால் மழைக்காலம்தான். மாரி. அணில் என்பது அணில் எங்கே போகிறது? டன்னகரம் தான் அணிலுக்கு போடணும். இலர் பூர்த்தி செய்தீர்கள், செய்க. இடர். பணிப்பெண் என்பதன் பொருள் வேலைக்காரி. சரஸ்வதிக்கு கோயில் உள்ள இடம் கூத்தனூர். ராமாயணத்தில் விஷ்ணுவின் தனுசை பூட்டி வைத்து கொள்ளுமாறு கூறியவர் பரசுராமன். ராகங்கள் மொத்தம் 16. மகாபாரதத்தில் கிருஷ்ணன் எந்த மலையை தூக்கி குடையாக பிடித்தார்? கோவர்த்தன மலை. செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் எந்த ஆண்டு முதலாக இயங்கி வருகிறது? 2008 இன்னை வரை இயங்கிட்டு இருக்கு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எனும் பண்பாட்டு செறிவு மிக்க மொழி தமிழ்மொழி. மூதுரையை இயற்றியவர் ஔவையார். யாருக்கு செய்த உதவி? கல்மேல் எழுத்து போல நிலைத்து நிற்கும் நல்லவருக்கு. மூதுரை ஆசிரியர் ஔவையார். பாண்டியன் பரிசு பாரதிதாசன். திருக்குறள் இயற்றியவர் திருவள்ளுவர். நருந்தொகை அதிவீரராம பாண்டியர். காலையில் படித்தல் நன்று, மாலையில் விளையாடுதல் சிறந்த உடற்பயிற்சி. தமிழன் மானத்தை பெரிதென கருதி உயிரிழப்பான். வெற்றி வேட்கையை இயற்றியவர் அதிவீரராம பாண்டியர். பிறரிடம் தமிழன் தானம் வாங்கிட கூசிடுவான். பொம்மைகளை கண்டு மயங்காத குழந்தைகள் உண்டு. அறிவியல் பாடங்களை படித்தால் அறிவு வளரும். வேளாண்மையில் முறைகளை புகுத்திட வேண்டும், இயற்கை முறையை. தங்கத்தின் விலை ஏறிக்கொண்டிருக்கிறது. சொற்கள் 4. காலத்தை காட்டும் சொல்லுக்கு என்ன பெயர்? வினைச்சொல். காலம் எத்தனை? 3 காலம். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார். எந்த காலத்தை குறிக்கிறது? இறந்த காலத்தை குறிக்கிறது. மருமக்கள் வழி மான்மியம் கவிமணி தேசி விநாயகம் பிள்ளை. நன் செய்யும் புன்செய் நாட்டுக்கு அழகு. இரவு பகல் பாராது உழைத்தால் முன்னேறலாம். மாணவர்களில் பலர் விளையாட சென்றனர், விளையாட செல்லவில்லை சிலர். செஞ்சிக்கோட்டை எந்த மாவட்டத்தில்? விழுப்புரம். திருக்குறளின் சிறப்பு பெயர்கள்: உலக பொதுமறை, தெய்வநூல், முப்பால், உத்தரவேதம், பொய்யாமொழி, வள்ளுவன் என்று வள்ளுவ பையன்.
சிலப்பதிகாரத்தின் சிறப்பு பெயர் குடிமக்கள் காப்பியம், ஒற்றுமை காப்பியம், மூவேந்தர்கள் பாடுவது மூவேந்தர் காப்பியம், முதல் காப்பியம், தேசிய காப்பியம், முத்தமிழ் காப்பியம், சமுதாய காப்பியம், இதெல்லாமே சொல்லலாம். சீவக சிந்தாமணியின் சிறப்பு பெயர்கள் மனநூல், முக்தி நூல். அகநானூற்றின் சிறப்பு பெயர் நெடுந்தொகை. பெரிய புராணத்தின் சிறப்பு பெயர் திருத்தொண்ட புராணம். இலக்கண விளக்கத்தின் சிறப்பு பெயர் குட்டி தொல்காப்பியம். வெற்றி வேட்கையின் சிறப்பு பெயர் நெருந்தொகை. மூதுரை சிறப்பு பெயர் வாக்குண்டாம். மணிமேகலையின் சிறப்பு பெயர் மணிமேகலை துறவு. நாலடியாரின் சிறப்பு பெயர் வேளாண் வேதம். திருமந்திரத்தின் சிறப்பு பெயர் தமிழ் 3000. முதுமொழி காஞ்சியின் சிறப்பு பெயர் அறிவுரை கோவை. தமிழ் தன்றல் திருவிகா. தமிழ் தாத்தா ஊவியசா. நவீன கம்பர் மீனாட்சி சுந்தரம். பண்டிதமணி கதிரேச செட்டியார். தமிழ் நாடக தந்தை பம்மல் சம்பந்த முதலியார். தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் சங்கரதா சுவாமிகள். பாரதிதாசன் சிறப்பு பெயர் புரட்சி கவி பாவேந்தர். புதுவை குயில். கவிமணி என்ற சிறப்புக்குரியவர் தேசிக விநாயக பிள்ளை. நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்க பிள்ளை. குழந்தை கவிஞர் அளவலியப்பா. தொண்டர் சீர் பரவா சேக்கிழார் ஒருமான். திராவிட சிசு ஞானசம்பந்தர். திருநாவுக்கரசரின் சிறப்பு பெயர் வாக்கீசர். தர்மசேனர் அப்பர். மாணிக்கவாசகரின் சிறப்பு பெயர்கள் அமுது அடையடைந்த அன்பர். தம்பிரான் தோழன் சுந்தரர். கவி சக்கரவர்த்தி கம்பர். ஒட்டக்குதிரின் சிறப்பு பெயர் கவி ராட்சசன். பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. திரையிசை திலக மருதுகாசி. அவையில் அஷ்டதிங்கங்கள் எனப்படும் 8 அறிஞர்களிடம் விட்டிருக்கிறது. கிருஷ்ணதேவராயருடையது. தமிழ்நாட்டில் சங்ககால பாண்டியரின் ஆட்சி காலத்தில் மதுரைக்கு வந்தவர்கள் மெகஸ்தனிஸ். வாரணமாயிரம் என்ற பாசுரத்தை பாடியவர் ஆண்டாள். மாதானு பங்கி திருவள்ளுவர். செஞ்சியை ஆண்ட மன்னர்களின் தான் புகழ்பெற்ற மன்னன் தேசிங்கராஜன். பிறப்புக்கும் எல்லாம் இருக்கும் என்னும் பண்பாட்டு செறிவு தமிழ்மொழி தான். பொருந்தாத ஒன்று என்னது? பெரு நடு சுடு பேரு தான் இங்கே பொருந்தலை. பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடு. தலால் வெகுளி மாட்சி உணர்ச்சி. மாட்சி என்பது வானினும் இலக்கண குறிப்பு உயர்வு சிறுப்பொம்மை சிறப்புமை. கல்லை சொல் விளம்பி குழுவுக்குறி. கதவில்லை இத்தொடர் அமைந்த புணர்ச்சி முற்றியிலொகர புணர்ச்சி. முற்றியம் கதவு கூட்டல் இல்லை. முற்றிலுகரம் அப்படின்னு சொன்னாவே முழுமையான உகரம் அப்படியே ஒழிக்கிறதா. கதவு கூட்டல் இல்லை. கதவு இவ்வு கூட்டல் உகரம் இருக்குது. குட்டியில் உகரத்தை தவிர்த்து மீதி இருக்கிறது எல்லாமே. குட்டியில் உகரம் கசட்டதபுர என எழுத்துக்களோடு உகரம் சேருகின்ற பொழுது குசுடுதுபுர என்று மாறும். அந்த குட்டியில் உகரத்தை தவிர்த்து மீதி இருக்கிறது குட்டியில் உகரம். அதனால தான் இது கதவு கூட்டல் இல்லை. இடையுகரம் ஈயாதல். கரியன் கருமை கூட்டல் அன் அப்படின்னு பிரிக்கலாம். கருமை கூட்டல் அன் அப்படின்னு பிரிக்கலாம். ஈறுபோதல் விதிப்படி கரியன் எப்படி பிரிக்கலாம்? கருமை கூட்டல் அன் அப்படின்னு பிரிக்கலாம். சரிங்களா? இதில் ஈறுபோதல் போயிடுச்சுன்னா கரு கூட்டல் அன் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா இரு கூட்டல் ஊ. இந்த உகரம் போகணும் அப்படின்னாக்க கரு கூட்டல் அன். கரு கூட்டல் அன். இதில் நிலைமொழி இரு கூட்டல் உகரம் இருக்கு. சரியா? இடையுகரம் ஈயாதல் என்னும் விதிப்படி உகரேன் ஆயிரும் இகரமும் ஆயிரும். அப்போ இகரமாக மாறிடுச்சுன்னா இரு கூட்டல் ரீயா மாறிடும். சரிங்களா? அடுத்தது இப்போ என்னவா மாறிடும்? கரி கூட்டல் அன் அப்படின்ட்டு. கரி கூட்டல் அன். இப்போ நிலைமொழி ஈட்டில் பார்த்தீங்கன்னா இற்று கூட்டல் ஈதான் இருக்குது. அப்போ ஈ ஐவழி எவும் என்னும் விதிப்படி எகர உடமுடைமை பெறும். இப்படி எகர உடமுடைமை பெற்றுச்சுன்னா எப்படி வரும்? கரி கூட்டல் அன்னு அப்படின்றது. இப்போ நேரடியாக உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது ஈயு கூட்டலா யாவா வந்து கரியன் என்று வரும். சரிங்களா? அதேபடி ஆதி நீடல் பாசடை. அதே போல் பசுமை கூட்டல் அடை மெய்யேறு போதல் பயிரும் ஆதி நீடல் என விதிப்படி சுகரம் கெட்டு பாசடை என்று வரும். அடியகரம் ஐயாதல் பைந்தமிழ். அதே போல் பசுமை கூட்டல் தமிழ் என்று வரும். அடியகரம் ஐயாதல் பைசு கூட்டல் தமிழ். இருபதல் பயிட்டு பைசு கூட்டல் தமிழ். அடுத்து சுகரம் கட்டு தகரத்துக்கு இணையலத்தாக பெற்று வரும். அதே மாதிரி தன்னுட்டு இரட்டல் வெற்றிலை வெறுமை கூட்டல் இலை. தன்னுட்டு இரட்டல் விதிப்படி இற்று கூட்டல் ஊ இற்று வெற்று கூட்டல்
இலை என்று வரும். வெற்றிலை. இயற்சொல்லுக்கு எடுத்துக்காட்டு மரம். திருச்சொல்லுக்கு மஞ்சை. திசை சொல்லுக்கு பெற்றம். வட சொல்லுக்கு மதம். நல்குணர்வு, வலிமை. கேளிர் பகை. மகிழ்ச்சி ஒரு மொழியில் ஓ. தேயின ஒரு மொழி அருள். வெகுளி தொழில் பெயர் வேர்ச்சொல் வெகுள். முதல்நிலை திரிந்து தொழில் பெயர் கேடு. எல் என்னும் சொல்லின் பொருள் கதிரவன். எல் என்னும் சொல்லின் பொருள் எண்ணெய் வித்து. மேல்நோக்கு லகரம் கதிரவன். பொது லகரம் போட்டால் எண்ணெய் வித்து. சுழி சினத்தல். பொது லகரம் சினத்தல். சிறப்பு லகரம் போட்டால் சுழி என்பது கடலை குறிக்குமா. இதுபோல் கிட்டத்தட்ட 100 வினாக்கள் பார்த்துருக்குறோம். இந்த 100 வினாக்களும் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். காணொலியை பாருங்கள். நண்பர்களுக்கும் இந்த சேனல் பற்றிய செய்திகளை சொல்லுங்கள். இந்த லிங்க் அவங்களுக்கு அனுப்புங்க, அவங்களுக்கும் பயனடையட்டும். அடுத்தது ஒரு காணொலியில் மீதி இன்னும் ஒரு 100 வினாக்களை பார்க்கலாம். சரிங்களா? ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். இப்போ தான் புதுசாக இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்திருங்க. நன்றி.